அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். இதனாலும் என்னுடைய உதாரணத்திலே என்னுடைய சொந்த அனுபவத்தையே சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி இப்போ ஒரு பாசிட்டிவ் தாட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது என்னுடைய இடது கை பாருங்கள். அந்த ஆள்கால்ட்டி விரல் கட் ஆகிடுச்சு, ஒரு மிஷினில் கட் ஆகிடுச்சு. அப்போ நான் எல்லாரையும் போல் நானும் ஒரு இரும்புக்கு கூட துரோகம் பண்ணலையே, நமக்கு ஏன் ஆண்டவன் இப்படி சோதனை பண்ணலாம் அப்படி இப்படி நொந்து நூலாகி உட்காந்துட்டு இருந்தேன். மிக மிக மன வருத்தம். ஒரு உடலில் ஒரு உறுப்பு குறையுதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஜீரணிக்க முடியல. அப்பொழுது எங்கள் அண்ணன் ஒருவர் சொன்னார், வந்தார், பார்க்க வந்தார். என்னை பார்த்துட்டு, பரவாயில்ல உனக்கு ஆள்காட்டி விரல் போனால் பரவாயில்ல, இதே பெருவிரலில் கட்டாயிருச்சுன்னா உனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னாரு. அவர் சொன்ன மறுகணம் எனக்கு அப்படியே நான் இருந்த நெகட்டிவ்லேருந்து அப்படியே மாறிட்டேன், பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இப்போ அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. அப்படியே லேசாக அந்த மன வருத்தத்தை விட்டுட்டேன். அப்போ அதை ஒரு பாசிட்டிவாக சொல்ல போய் தானே நமக்கு அது ஒரு பாடமாக போச்சு. நான் எத்தனையோ சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லலாம். பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, திங்க் பண்ணி எந்த செயல்களையும் வெற்றி காணலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். நமது அண்டை மாநில கேரளாவில் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேஷன் கம்பெனி, அவன் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய மிஷினை இறக்குனா இறங்கி ஸ்பாட்டுக்கு வந்துடுச்சு. அதை அதுக்கு அளவான ஒரு குழியில் அதை இறக்கணும் உள்ள. ஆமாம், ஆனால் அது இறக்குற அளவுக்கு கிரெயின் எதுவுமே கிடையாது. யானையை வச்சு கட்டி இழுக்கலாம், அதில் 4 வீல் இருக்கும், அவ்வளோதான். இழுத்து அந்த பள்ளத்தில் உள்ளே வைக்கணும். அப்போ டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டால் ஒவ்வொருத்தரும் 15 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடுன்னு சொல்லி டெண்டர் அட்டன் பண்ணுறாங்க. இவங்களும் சரின்னு ஆளை விட்றாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாமல் போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன? வியாபார நோக்கம். ஒரே பணம்னு அந்த பணத்திலே சிந்தனையில் இருந்ததுனால அந்த யோசனை வரலை. பிறகு ஒரு நபர் வந்தார். வந்துட்டு, நான் உங்களுக்கு செய்கிறேன், நீங்கள் அந்தளவுக்கு எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு 5 லட்சம் கொடுத்தா கூட போதும் அப்படின்ட்டுருக்காரு. அப்படியா, செய்யுங்க அப்படின்னாரு. அதை இறக்கி விடுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மிஷினு அடியில் தண்ணி கிண்ணி பட்டா மிஷினுக்கு பாதிப்பு எதுவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்குறாரு. அது ஒன்றும் பாதிக்காது, தண்ணி படலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது இப்படி இப்போ வெட்ட வழியில் தான் வச்சுருக்கிறோம், மழை பெஞ்சால் கூட ஒன்றும் பாதிப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் ஒரு குறிப்பிட்ட நாள் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் தயாராக்கிட்டு வர்றாரு. 5 லோடு லாரி, 5 லோடு ஐஸ் கட்டியை கொண்டு வந்து இறக்குறாரு. இறக்கி அந்த பள்ளத்தில் அந்த ஐஸ் கட்டியை நிரப்புறாரு. ஐஸ் கட்டியை நிரப்பிட்டு இப்போ அந்த மிஷினை யானையை வச்சு அப்படியே கட்டி உருட்டி அந்த ஐஸ் மேலே நிப்பாட்டுறாரு. அப்போ தண்ணி உருக மிஷின் உள்ளே இறங்குது. ஒரு மூலையில் ஒரு பெரிய டேப் வச்சு மோட்டரை ஒடிச்சு அந்த தண்ணியை அப்படியே எடுக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. தண்ணி உருகி பம்ப் பண்ணி எடுத்துறாரு. மிஷின் அப்படியே உள்ளே இறங்கி செட் ஆகி நிற்கிது. உடனே அவரை எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்போ அவர் என்னது, ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் பாசிட்டிவாக இதை திங்க் பண்ணார், என்ன செஞ்சால் இது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் தான் இருந்தது. அவர் செயலில் தான் காட்டணும், செயலை நோக்கியே இருந்தார். அதனால் அவர் சக்ஸஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வளர்த்துக்கிடணும். நன்றி.